தேசமெங்கும் நல்வளம் கூட தொழிலாலே, தேசமெங்கும் நல்வளம் கூட தொழிலாலே, அரும் சேவை செய்தே வாழ்ந்திடும் தொழிலாளர்கள் நாமே, அரும் சேவை செய்தே வாழ்ந்திடும் தொழிலாளர்கள் நாமே. உடலம் குந்தினும் அஞ்சமாட்டோம், உடம்புறம் குந்தினும் அஞ்சமாட்டோம், மன உறுதியினால் தொழிலில் வெற்றி காண்போம், மன உறுதியினால் தொழிலில் வெற்றி காண்போம். இடர்பல நேரிடினும் சலிக்காமலே, இடர்பல நேரிடினும் சலிக்காமலே, இங்கு என்னாலும் பார் வளர பாடுபடுவோம், இங்கு என்னாலும் பார் வளர பாடுபடுவோம். அலை கடந்தே, படகினில் ஏறி அலை கடந்தே, கடல் பாராளும் சேர்ந்து நல்ல முத்தெடுப்போம், பாராளும் சேர்ந்து நல்ல முத்தெடுப்போம். திடமுடனே உயிரையும் கூட மறியாமல் எங்கள், திடமுடனே உயிரையும் கூட மறியாமல் எங்கள் கடமையை செய்கிறோம் காலமெல்லாம், கடமையை செய்கிறோம் காலமெல்லாம். பூமியை குடைந்து பசும் பொன்னெடுப்போம், பூமியை குடைந்து பசும் பொன்னெடுப்போம், நல்ல புஞ்சை நீளம் முழுது பை வளர்ப்போம், நல்ல புஞ்சை நீளம் முழுது பை வளர்ப்போம். பெணும் பொருள்கள் எல்லாம் செய்தளிப்போம், பெணும் பொருள்கள் எல்லாம் செய்தளிப்போம். பையும் விண்ணுலகை காண வேலை சிந்திடுவோம், பையும் விண்ணுலகை காண வேலை சிந்திடுவோம். அடிமையாக பிறரை கண்டு வாழ மாட்டோம், அடிமையாக பிறரை கண்டு வாழ மாட்டோம், ஐநொடியும் வீணாக்கி தாழ மாட்டோம், ஐநொடியும் வீணாக்கி தாழ மாட்டோம். மடமையில் உழந்து நாங்கள் வாழ மாட்டோம், மடமையில் உழந்து நாங்கள் வாழ மாட்டோம். சோம்பி திருந்தி இங்கு வறுமையால வீழ மாட்டோம், சோம்பி திருந்தி இங்கு வறுமையால வீழ மாட்டோம். தேசமெங்கும் நல்வளம் கூட தொழிலாலே, சேவை செய்த வாழ்விடும் தொழிலாளர்கள் நாமே. சரி, மானநாயகர் கடை முத்து முத்து தான்ப்பா. முத்து வியாபாரத்துல அவரை மிஞ்சினவங்க எவருமே கிடையாது. எனக்கு என்ன கொடுக்க மாட்டியே? ஏண்டா முருகா? வாங்க உட்காருங்க. வேணும்னா நீங்க தான் எடுத்துக்கங்களா. இப்ப நமக்குள்ள என்ன இல்லைங்களே, நம்ம கணக்குல கொள்முதல் எழுதியாச்சே. டேய் டேய், மகா கொள்முதல கண்டவர்றா இவரு. எத்தனை ரூபாய் கேட்ற? இல்லமாண்ணா, விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உனக்கு தான் இருக்கட்டுமே. நம்ம முருகன் பழைய வாடிக்கைக்காரன் நம்ம கடைக்கு. இப்பெல்லாம் என்னமோ முன்ன மாதிரி எல்லாம் வரதில்லை. போடுங்க, போட்டுக்கிட்டே பேசலாமே. அட பேசிக்கிட்டே தான் போடுறேனே. அதனால என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் முருகா, மச்சான மறந்துட்டியா? அவரு என்னங்க ஒரே முட்டா விலையை இறக்கிடுவாரு. காசை கொட்டி வெயிலா மழையான்னு பாராம படாத பாடுபட்டு சரக்க கொண்டாரமே. எங்களையும் கொஞ்சம் கவனிச்சா தானே தேவல. சரிதான்ப்பா, உங்களை மட்டும் கவனிச்சுட்டா எங்க வீட்டு முதல் கடத்தர்ல வச்ச வெள்ளப்பானதான். இது வியாபாரம் அப்பா, வியாபாரம். கண்ணாமூச்சி விளையாட்டு இல்ல. அது சரிங்க, சரக்கோட மதிப்புக்கு மேல நாங்க உங்களை ஒண்ணு வாரி கொடுக்க சொல்லலையே. காசு எதுக்குடா? மிட்டாய் வாங்க. தம்பி பொய் சொல்லுதுங்க. பூங்கோதைக்கு கொடுக்கத்தானே. இந்த வச்சுக்கோ. ஏண்டா மாப்பிள, பள்ளிக்கூடம் போறிய? நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன் மாமா. அப்படியானா ஒரு கணக்கு போடுறேன் சொல்றியா? ஓ கேளுங்க. 3 பசு, 1 குதிரை, 2 காளை, ஆக 6க்கும் எத்தனை கொம்புன்னு? 10. 6க்கு எப்படி மாப்பிள 10 வரும்? குதிரைக்கு எப்படி மாமா கொம்பு வரும்? மச்சான், அதெல்லாம் நம்ம பையனை ஏய்க்க முடியாதுங்கிறேன். விர ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குங்களா? செட்டு பிள்ளைக்கு கணக்கு தானே முக்கியம். நெட்டிக்கார பையன். ஏண்டா மாப்பிள, மாடு மேய்க்க தெரியுமா? ஓ, உங்க மகளை கூட மேய்ப்பேன் மாமா. அப்படி சொல்றேன் சிங்கண்ணா. டேய் மாப்பிள, பூங்கோதை பள்ளிக்கூடம் போக காத்துக்கிட்டு இருப்பா மாமா. நான் போறேன். அத்தை, எங்க பூங்கோதை?
இங்கதானே இருந்தா? ஏண்டா கண்ணு இப்படி ஓடி வந்திருக்கிற? பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சாத்த, வாத்தியார் வந்திருப்பாரு. அத்தா, இதோ வந்துட்டேன். போமா? ஓ, உங்கத பொட்டு வச்சுக்கம்மா. பூவையும் காணா. அத்தான் குரலை கேட்டதும் எல்லாத்தையும் அடியோட மறந்துட்டு போல இருக்குது. நேரமாச்சுமா, சீக்கிரம் வை. அத்தானுக்கு நெற்றியில் பாரு சந்தனப்பட்டு. உன் மாதிரியா? போமாத்தா. ஓ, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நீ ஏன் இன்னும் போகலையா புனித? எங்க என்ன விட்டுட்டு போயிட்டான்னு பார்த்தேன். எப்படி அடி நீ எல்லாமே நான் போவேன்? புனித, பூங்கோதையை விட்டுட்டு நீயும் போக மாட்டேன், உன்னை விட்டுட்டு அவளும் போக மாட்டான், இங்க 2 பேரையும் விட்டுட்டு நானும் போக மாட்டேன். டேய், அது நான் காமிச்ச பழம், விழுந்தா எனக்கு பாதி. போடா. டேய், அத அடிக்க முடியுமாடா? நினைச்சுக்கிட்டியா? ஒரே அடி. அத்தா, எனக்கு மாங்காய் வேணும். பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு பூங்கோத. வாத்தியார் திட்டுனா என் மேல சொல்லிடு, திட்டெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். என்ன பயந்தாங்குழின்னு நினைச்சுக்கிட்டியா? அப்படி வேணா, அது 2 பேருக்குமே இருக்கட்டும். இரு, ஒரு அடிக்கு ஒரு பழம். எனக்கு கூட. மாணிக்கம், அது என் பழம், மரியாதையா கொடுத்துடு. ஓடி மகா, பழத்தை கண்டவன். இது இந்த மரத்தோட பழம், இது எடுத்தவனுக்கு சொல்லு. டேய், அடிக்காத, அது நான் அடிச்ச பழம். பேசாம அது கையில கொடுத்துடு. குடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? நல்லா உதப்பேன்டா. அப்படின்னா கழுத. யாரா கழுத? எச்சிக்கல நாயே. குடுடா பழத்தை, திருட்டு பயல. இனிமே என்கிட்ட வம்புக்கு வருவேன். புனித, மாணிக்கம் ஒரு சூரப்புலி. எந்த எருமையாடி இப்படி அடி வாங்கும்? அடிச்சு போட்ட எங்க வீதி பக்கம் வாடா, உன்னை பேசிக்கிறேன். வீடு கட்டியாச்சு, இப்ப வீட்டுல குடித்தனம் பண்றது யாரு? அதுக்கு புருஷனும் பொண்டாட்டி இல்ல இருக்கணும். அதுக்கு என்ன, ஒரு கல்யாணம் நடத்திட்டா போகுது. ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளை இருந்தா போதும், அவ்வளவுதானே? ஆமா, நமக்குள்ள பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாரு? பொண்ணு பூங்காத. ஓ, எனக்கு சம்மதம். அப்படின்னா மாப்பிள்ளை? இதோ நான் தான் மாப்பிள்ளை. முடியாது, நீ மாப்பிள்ளை யாருன்னா நான் பொண்ணா இருக்க மாட்டேன். அப்ப பொன்முடி தான் மாப்பிள்ளை. சரியான ஜோடி. என்ன பொன்முடி, என்ன சொல்ற? ஓ, அப்ப சரி. டேய், நீ ஒத்து, நீ தாளம், நீ நாகசுரம், நீ மேளம். ஆரம்பிங்கடா. எப்படி நம்ம குழந்தைகள்? சரிதான், முறைப்படி அத்தை மகளுக்கு தான் தாலி கட்டுறான். ஏதேது நம்மை பற்றி கவலையே படமாட்டார்கள் போல இருக்கிறது. உங்க அம்மாடா?
என்னால் பிடிக்க முடியாது என்றா நினைக்கிறாய்? அம்மாடி, விடா கண்டனா இருக்கிறீர்களே. புலியிடமிருந்து புள்ளிமான் தப்பினாலும் என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது. ஏமாற்றவா பார்க்கிறாய்? ஆனாலும் இவ்வளவு முரட்டத்தனம் கூடாது. அது பருவம் காட்டும் பண்பு. ஏன் பயமா? நாம் என்ன இன்னுமா சிறு குழந்தைகள்? பூங்கோதை, அன்பு சோலையில் பூத்து மலர்ந்த புது மலர்கள் நாம். அதோ நம்மை பார்க்க நாணமடைந்து சந்திரன் மேகத்தில் மறைகிறான். மறைவதற்கு காரணம் நாணம் அல்ல, துரத்தி பிடிப்பீர்களோ என்று உங்களிடம் கொண்ட பயம். பைத்தியம். என் சந்திரன் தான் என் அருகிலேயே இருக்கும் போது வானத்துக்கு ஏன் தாவுகிறேன்? பூங்கோதை, உங்களைத்தான் வர வர பைத்தியமாகத்தான் ஆகிறீர்கள். சமைக்க பொறுத்தவர் சாப்பிட பொறுக்க வேண்டாமா? பசி மயக்கம் கொண்டவன் நான். சர்க்கரை பொங்கலை எதிரே வைத்து எவ்வளவு நேரம் காத்துக்கொண்டே இருப்பது? அத்தான், நமக்கு பருவம் வந்து விட்டது. பெற்றோருக்கு தெரியாது என்றா நினைக்கிறீர்கள்? நமது கல்யாணம் சீக்கிரம் முடிந்துவிடும், கவலைப்படாதீர்கள். பூங்கோதை, மாமாவும் அத்தையும் நம் கல்யாணத்தை பற்றி ஏதாவது பேசிக்கொண்டார்களா? அத்தான், ஏன் இந்த அவசரம்? உங்களை அடைய பிறந்தவள் நான், என்னை ஆட பிறந்தவள் நீங்கள். அதில் சந்தேகம் இல்லையே. அது சந்திரன் தானே, அதில் சந்தேகம் இல்லையா? நீலவானோ நிலவும் போலே ஞாலமேதில் இணைந்து வாழ்வோம். நீலவானோ நிலவும் போலே ஞாலமேதில் இணைந்து வாழ்வோம். காலமேனும் பருவ காற்றில், காலமேனும் பருவ காற்றில் கோலம் தன்னில் மலரலானோ. சீருடன் மே இன்பம் காண்போம், சீருடன் மே இன்பம் காண்போம். இந்த ஜகத்தில் எல்லோரும் ஒன்றாகவே நாமே வாழ்ந்திடுவோம் மகிழ்வாக. இந்த ஜகத்தில் எல்லோரும் ஒன்றாகவே நாமே வாழ்ந்திடுவோம் மகிழ்வாக. வீரனும் போர் வாழும் போலே, வீரனும் போர் வாழும் போலே மேவு வாழ்வில் ஒன்று சேர்வோம். மேவு வாழ்வில் ஒன்று சேர்வோம். நீரும் குளிர்ந்த தன்மை போலும், நீரும் குளிர்ந்த தன்மை போலும் நேயரே நாம் இணையலானோ. நேயரே நாம் இணையலானோ. யாரும் அடையா அமர வாழ்வு அடைந்து வாழ்வோம் அன்பினால். யாரும் அடையா அமர வாழ்வு அடைந்து வாழ்வோம் அன்பினால். இன்பமாக மனம் புரிந்தே இனிமையாக இணைந்து வாழ்வோம். இதெல்லாம் என்னடா பைத்தியகாரத்தனமா இருக்குது? நீ ஒரு ஆம்பளை, வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். அப்படித்தான் என்ன உலகத்திலே இல்லாத அழகியாவ? மறந்துட்டு போவியா? சாப்பிடு சாப்பிடு. அம்மா, என்னால் முடியாத காரியத்தை செய்ய சொல்கிறீர்களே. பொன்முடி, என்னமோ 4 எழுத்த படிச்சிட்டிய ஒழிய புத்தியே கிடையாது. நீ பூங்கோதைய கட்டிக்கிறத நாங்களா தடுத்துட்டோம்? வராத பகை வந்துடுச்சு. மானம் மரியாதையெல்லாம் விட்டு அவங்கிட்ட போய் கெஞ்ச சொல்றியா? நீ இப்படி போவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா, நீங்கள் சொல்வதும் புரிகிறது, நிலைமையும் தெரிகிறது. ஆனால் பூங்கோதையை என் பிழந்தான் மறக்கும். நமக்கு இப்படியா வரணும்? நான் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. பெண்ணை பெத்த பாலா போனவனுக்கு புத்தி இல்லை. சின்னஞ்சிறுசுல இருந்து சேர்த்து வளர்த்துட்டோமே, அது வாழ வேணாமான்னு நினைச்சா இப்படியெல்லாம் நடக்குமா? ஏம்மா, பிள்ளையை பெற்றவர்கள் தானே. பெண் வீட்டாரிடம் மனம் பேசுவது முறை. அத்தையிடம் பேசிப்பாரு. அத்தை என்னடா செய்வா? அந்த முரடம் பேச்ச மீற முடியுமா? ஏன்பா இந்த வார்த்தை அவர் காதல் விழப்போகுது.
பொன்முடி இன்னும் கடைக்கு போல? வரேன்ப்பா. நேரமாச்சாப்பா. நம்ம ஊருக்கு குமரகுருபரர் வராராம். வர்றாரா? ஆமா, அதுக்காக ஊர் சாவடியில ஏதோ கூட்டம் போடுறாங்களாம். நான் அங்க போயிட்டு வர்றேன். நீ போய் முதல்ல கடை தர. இதோ புறப்பட்டேன்ப்பா. நான் வரட்டுமா? சீக்கிரம் போ. புனிதை, அத்தானோடு நான் ஏன் அப்படி சேர்ந்து வளர்ந்தேன்? அவர் பிரிக்கப்பட்ட பிறகும் ஏன் உயிர் வாழ்கிறேன்? இதென்னடி கேள்வி? என்றைக்காவது காணலாம், ஆனந்தமாக பேசலாம், அன்பாக கன்னத்தில் ஒரு தட்டு, ஆசையோடு உதற்றில் ஒரு லட்டு. விளையாட்டு போதுமடி. புனிதை, அத்தானை காண்பேனா? அவர் அழகு மணித்தோளில் தொத்தும் கிளியாவேனா? கிடைக்குமா அந்த வாழ்வு? வருமா அந்த நன்னாள்? உங்கத கவலையை விடு, காலம் வரும். உனக்கென்று பிறந்தவர் பொன்முடி. நேரமாகிறது, வா போகலாம். பூங்கோதை. அத்தான், நீங்களா? ஆம், நானே தான் பூங்கோதை. கடைக்கு போகும்போது இப்பக்கமாக வந்தால் உன்னை சந்திப்போமா என்று நினைத்தேன். வந்தேன், என் ஆசை வீணாகவில்லை. பூங்கோதை, இப்பொழுதாவது சந்தித்தோமே. யாழும் ஒலியும் போல் இருந்தோம், பாழும் பகையால் பிரிக்கப்பட்டோம். என்றாலும் ஒலி மறக்கவில்லை யாழை. சூரியனை மறைக்கும் மேகம் எவ்வளவு நேரம் விலகாமல் இருக்க முடியும்? காதலி அழிக்கும் சக்தி கட்டுப்பாட்டுக்கு ஏதத்தான். நம்மை பிரித்து வைக்கலாம், நம் மனது என்ன செய்ய முடியும்? ஆஹா, அந்த உறுதியே நமக்கு கலங்கரை விளக்கம் பூங்கோதை. நம் வாழ்வு நம் கையில்தான். கண்ணே, பருவகாலம் பூரண அழகை பாலித்து விட்டது நமக்கு. நம் சந்திப்பை பெற்றோர்கள் அறிந்தார்? விஷத்தை அமுதமாக்கும் மெய்க்காதல் பெற்றோரின் நெஞ்சத்தை புனிதமாக்காதா? எனக்கு நம்பிக்கை உண்டு பூங்கோதை. அதிலும் நீ யார், நான் யார்? அத்தான், யார் குறுக்கிட்டாலும் சரி, இனி என்னால் உங்களை பிரிந்திருக்க முடியாது. என் பைங்கிளியே, வாழ பிறந்தவர்கள் நாம். என்ன தடை நேரட்டும், எதுவும் எவரும் நம்மை அசைக்க முடியாது. நமது அன்பு இரும்பு கவசம். சரி அத்தான், நாளைக்கும் மறக்க மாட்டீர்களே? என் வாழ்வு அமுதை, மற்றாத இன்ப புனலோடையை நான் மறப்பேனா? நாளை காலை இதே நேரத்தில் நான் இங்கு வருவேன். ஆனால் நீ? நான் வர மறந்தால் நாளை சூரியன் உதிக்கவே மறந்து விடுவான். இதோ என் அன்பு மலர். பூங்கோதை, என் உயிரை உன்னோடு எடுத்துச் செல்கிறாயே. பதறாதீர்களத்தான், அதில் பாதி என்னுடையதல்லவா? பத்திரமாக இருக்கும். வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. எங்க மானாவையும் சோனாவையும் இன்னும் காணா? அவங்கதான் ஏனாவும் பூனாவுமா இருக்காங்களே, எப்படி சடுதியா வருவாங்க? அது என்னப்பா ஏனாவும் பூனாவும்? அதான் அவங்க எலியும் பூனையுமா இருக்காங்களே, அதுக்கு சொன்னேன். ஆமா, தண்டல் வரவு செலவு கணக்கெல்லாம் அவங்க கிட்ட. அவங்க விரோதமாவே இருந்தா குமரகுருபரர் வரவேற்பு எல்லாம் எப்படி சிறப்பா நடக்கும்? அதனால ஒண்ணும் குந்தக வராதப்பா. சொந்த சங்கதி எல்லாம் புது காரியத்துல வச்சுக்க மாட்டாங்க. என்ன அதோ மானா வந்துட்டார.
வாங்க வாங்க ரொம்ப நேரம் எல்லாம் சவிக்கம் தானே? அவரு வந்துட்டாரு. அடடா, வாங்க 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 உட்காருங்க. ஏன் இப்படி வாங்கல? பரவாயில்லை, விஷயத்தை ஆரம்பிங்க. ஆமா, இப்போ குமரகுருபரர் வர்றாரு. வரவேற்புக்கு என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் சிறப்பா செய்ய வேண்டியதுதான். வரவேற்புக்கெல்லாம் என்ன ஏற்பாடு பண்றது? பயணி, வரவேற்புக்கெல்லாம் என்ன ஏற்பாடு பண்றது? அதெல்லாம் வழக்கம் போலதான். அதெல்லாம் வழக்கம் போலதான். விருந்துக்கெல்லாம் என்ன செய்யறது? விருந்துக்கெல்லாம் என்ன செய்யறது? ஏற்பாடு செய்ய வேண்டியதா? ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான். நம்ம பச்சைமுத்து நல்லா சமைப்பான். நம்ம பச்சைமுத்து இருக்கிறானே, நல்லா சமைப்பான். அவனையே பேசிப்படுறது. அவனையே பேசிப்படுறது. சரிதான். சந்தனம், பூ, தளிகை இதெல்லாம் வழக்கம் போலதானே? சரிதான். சந்தனம், பூ, தளிகை இதெல்லாம் வழக்கம் போலதானே? ஆமாமா ஆமாமா. அப்படியா? மேளம், கச்சேரி இதெல்லாம்? அப்படியா? மேளம், கச்சேரி இதெல்லாம் எது எதுக்கு யார் யாரை ஏற்பாடு செய்யணுமோ செய்யறது. எது எதுக்கு யார் யாரை ஏற்பாடு செய்யணுமோ செய்யறது. அடா, அதுக்கு சொல்லலடா. போன வருஷமே செலவு அதிகமாயிட்டதுன்னு சொன்னாங்க. அட, அதுக்கு சொல்லலடா. யாரடா அடபுடங்கிற? மன்னிச்சுக்குங்க, அதிக பிரசங்கி. அவங்க சொன்னதை அப்படியே சொல்லிட்டேனுங்க. சரி சரி, செலவெல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே நடக்கட்டும். சரி சரி, செலவெல்லாம் கொஞ்சம் தாராளமா நடக்கட்டும். சரிதான். ஏன், உங்களுக்கு எல்லாம் சம்பந்தம் தானே? அப்ப அப்படியே செய்து விடலாம்ல? அப்ப நான் போயிட்டு வாங்க. நன்றாக பார். நிலாவையும் உன் முகத்தையும் பார்த்துவிட்டு பாவம், எது நிலா எது முகம் என்று புரியாமல் கண்களை சிமிட்டி விழிக்கின்றன. இல்லையத்தான், அந்த கண் சிமிட்டல் உங்களுக்கு அவைகள் விடும் அழைப்பு. எனக்கா? எதற்கு? சந்திரனின் பிரகாசம் சூரியன் கொடுக்கும் இரவல் ஒளிதானே. எனவே நாமும் ஏன் பெறக்கூடாது என்று எண்ணின. மயக்குவதற்கு உங்களை பார்த்து கண் வெட்டுகின்றன. நான் என்ன சூரியனா? நான் சந்திரன் என்றால் நீங்கள் சூரியனே தான். அத்தா, உங்கள் உறவில்லாவிட்டால் இந்த மலருக்கு மனம் ஏது? ஆருயிரே ஆருயிரே பிரேமை அமுதவாரியில் நாமும் கலந்து மகிழ்வோம். ஆருயிரே சுவாமி காதல் பொய்கையில் மூழ்கி சுகமடைந்தே மகிழ்வோம். சுவாமி காதல் பொய்கையில் மூழ்கி சுகமடைந்தே மகிழ்வோம். இக மீதில் உயர்வுறும் காதலால், இக மீதில் உயர்வுறும் காதலால் நாம் இணைந்தே வாழ்வோம். பாலும் சுவை போலும் எல்லுயிர் ஜோதியே நாமும் வாழ்வில் மெய் இன்பமும் காண்போம் எந்நாளுமே. நான் கண்ணம் பிரியேன் கண்மணி, நான் கண்ணம் பிரியேன் கண்மணி, மனக்காதல் கோயில் தனில் வாழும் பெண்மணி. எல்நாவையே எல்நாவையே நாமே ஏது நேரினு எந்நாளும் சேர்ந்துண்டாய் வாழுவோம். தேனும் பாகும் நிகரில்லா இன்மொழி, தேனும் பாகும் நிகரில்லா இன்மொழி, திருவேனல் உருவான தேவினி. வானோரு தான் காணில் மயங்குவார்
ஜோதியில் நாமும் கலந்து மகிழ்வோம். சுவாமி காதல் பொய்கையில் மூழ்கி சுகமடைந்தே மகிழ்வோம். கண்ணே காதல் பொய்கையில் மூழ்கி சுகமடைந்தே மகிழ்வோம். இப்படி வாங்க. என்னடா எனக்கு முந்திய வந்துட்டியா? எங்கண்ணா போன எவ்வளவு நேரம்? எஜமா வீட்டுல வேலை இருந்தது, செஞ்சுபிட்டு வந்தேன். ஓஹோ, வானம் குமுருதம்மா மழை பொழிய போகுதம்மா காணாத காட்சியெல்லாம் காணுதம்மா வானத்திலே கரியமலை போலே மேகம் திரளுவதை பார் இருளிடையே மின்னல் கண்ணை சிமட்டுவதை பார் கண்ணை சிமட்டுவதை பார் அதன் அழகை வந்து பார் என் அழகை வந்து பார் யாரடா நீயும் எங்கே ஆணவத்தோடு வந்து மச்சம் இல்லாமல் எந்தன் அருகில் நெருங்குகின்றாய் யாரோ வென்றென்னை எண்ணி அஞ்சாதே பொம்மையம்மா தீரன் மதுரை வீரன் செல்லானின் மைந்தனம்மா காரிருளில் இங்கே வர காரணம் என்ன கட்டழகி பொம்மையே உன் காவலுக்கு வந்தேன் நானே காவலுக்கிறான் தனியாக என்னை விட்டு போகலாமோ தையல நீ ஏன் உனக்கு ஒரு காவலா இல்லை உந்தனை கூடவுமே ஆவல் என்ன கூடவும் ஆவலா குறும்பு பேச்சு பேசுறீ கரும்பே உன்மேல் ஆசை வச்சேன் உன்மேலே நான் ஆளான உன்னை கண்டேன் ஆளான உன்னை கண்டேன் அன்பு கொண்டேன் பெண்மையிலே ஆளான உன்னை கண்டேன் அன்பு கொண்டேன் பெண்மையிலே ஆசையெல்லாம் கொள்ளை கொண்டீர் ஆனழகா மன்மதன் நீர் அஞ்சாத தீரரும் நீர் ஆனழகா மன்மதன் நீர் அஞ்சாத தீரரும் நீர் காவலுக்காக வந்து ஆவலுடனே என்னை காவியணைத்த வீரன் வருவார் சுகம் தருவார் மாலை பெறுவார் காவலுக்காக வந்து ஆவலுடனே என்னை காவியணைத்த வீரன் வருவார் இனி நாமும் கலந்திந்த சுகம் காண முடியாது இதனையும் அறியாயோ மாறனே என்றும் எனதுள்ளம் தனில் வாழும் வீரனே எனதாசி நாயகி காரணம் நான் அறியவே நீ சொல்லுவாயே வருவார் என் தாய் தந்தை எனையில்வே அழைத்தேக பிரிந்துன்னை சகிப்பேனோ மாறனே உன்னை விடுவேனோ என் ஆவினே அது முடியுமோ சொல் சுவாமினே நான் தாலி கட்டியும் அது உந்தனை உரிமையாகவே கொள்ளுவேனே
அண்ணே கூத்து எப்படி? வெகு ஜோர். ஆஹா, அந்த மதுரை வீரனை பாத்தியா என்ன அழகா இருக்கான்னு. இப்படித்தான் அவன் இருந்திருக்கணும். இல்லன்னா பொம்மி அவன் மேல ஆசைப்பட்டு போயிருப்பாளா? அண்ணே அந்த பொம்மைய பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கா. ஆகா, கரைஞ்சு எடுத்த பொம்மை மாதிரி. அண்ணே அவன் ஆசைய வச்சேன் உண்மையிலே நான் அழகான பொம்மி அம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த கழுத்தை இன்னும் 2 வெட்டு வெட்டி கண்ணை ஒரு அடிய அடிச்சாலே என்னடா அது? மனுஷன் உட்கார்ந்து இருக்கிற சரியில்லடா, கண்ணை புரடி இல்லையாடா வச்சிருக்க? யாருக்குடா? உனக்கா எனக்காடா? கொடையில அடிச்சது இல்லாத எகிரி பேசுறிய, நறுக்கி போடுவேன். நறுக்கு டேய், போயும் போயும் உன்கிட்டயாடா நறுக்கிக்குவேன். அதுக்கு ஆளு வேற இருக்குடா. ஏண்டா கிடக்குதுன்னா ரொம்ப மேல போறிய, மறுவாதியா பேசு. உரிச்சு உப்ப தண்ணி விடுவோம் பாத்து. டேய், அதுக்கு நான் ஆடு இல்லடா, ஆம்பளை சிங்கண்டா. முதுகு வீங்கி போகும், வீங்கி ஜாக்கிரதை. என்னடா சொன்ன? யார் முதுகு வீங்கி போடுறா? கை பாக்குறேன். ஒரு கை வந்து உட்கார். இருடா, எனக்கு நேரம் சரியா இல்ல, அப்புறம் பாத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் பயப்படுறோம். முன்னூறாம் பாரு பையன் எப்ப பார்த்தாலும் இப்படியேதான் முன்னூறான். கட்டுக்காவல் கடந்து நீர் எப்படி இங்கு வந்தீர்? கண்ணே உன்னை எண்ணேன், என காவலுமே பெரிதோ. காவல்காரர் கண்டால் உயிர் போகும், வெளி செல்லும். உன்னை விட்டு போனால் என் உயிர் போகும் கண்ணே. என்ன செய்ய வேண்டும் அதை இப்போதே சொல்லும். இன்னமுதே வாராய், வெளியூரே சென்றிடுவோம். கனல் மொழி மாறா நம்மை காவலன் விடுவானோ? வெள்ளரசே வீரன் என யார் வெல்லுவார்? உடனுடன் ஓடி வர என் மனசு நாடுதையா. ஊரார் சொல்லும் பழியை எண்ணி உள்ளம் வாடுதையா. ஊர எண்ணி வாடலாமோ உள்ளவனாயான பின் எந்த நுயிர் சுவாமி நாமும் இப்போதே செல்வோம். கட்டுக்காவலை கடந்து உன்னை நான் கொண்டு வந்தேன் பாரு. எனது அழகு பொம்மி அம்மா, உன்னை கொண்டு வந்தேன் பாரு. நான் வர மாட்டேன் என்று சொன்னாலே என்ன செய்ய முடியும்? எப்படி கொண்டு வர முடியும்? பூதம் போல நான் வந்து உன்னையே தூக்கி வந்து இருப்பேன். பந்து போல் எடுத்து வந்து இருப்பேன். பூதம் போல நீ வந்திருந்தால் நான் புழுவின் வடிவமாகி பூமிக்குள்ளே நான் புகுந்துடுவேன், நீ ஏமாந்துடுவாயே. பூமிக்குள்ளே நீ புகுந்திருந்தாலே எலியாய் மாறிய நான் வளையும் தோண்டி பிடித்திடுவேன். எலி உருவானால் நான் பெரும் பூனை வடிவமாகி வந்து மியாவ் மியாவ் என்று கத்துவேன், எலியும் நடுங்கிடவே. பூனை போல் வந்தால் புலியுரு கொள்வேன், நடுங்கிய பயந்திடுவாய். பொம்மினி அடங்கி ஒடுங்கிடுவாய். பம்பு ஏனி அன்பு வீரனே, இன்பமாக வாழ்வோம் நாம், இன்பமாக வாழ்வோம் நாம், ஒன்று சேர்ந்து வாழ்வோம்.
தொட்ட போதெல்லாம் சுவையூறும் நல்கிருந்தது. விட்டிருக்க முடியாது என்னாலும். கண்ணே, அத்தா, சரி, நேரமாகிறது. யாராவது பார்த்து விட போகிறார்கள். விரைவில் சந்திப்போம். கிருஷ்ணா, என்னடா அது மாடெல்லாம் என்னடா ரொம்ப இழப்பா இருக்கு? இல்லைங்க ஏசமா, வைக்கோல மென்னு துப்புது. பச்சை புல்லுனா கொஞ்சம் அவுத்த ரப்பிக்குதுங்க. ஏன் பச்சை புல்லு தினம் கொஞ்சம் அறுத்து கொண்டு போறதானடா? நீ சரியா கவனிக்கிறது இல்ல போல இருக்கு. எஜமா, ஒரு சங்கதிங்க. என்னடா? நான் நேத்து ராத்திரி கூத்து பார்த்துட்டு திரும்பி வர்றப்ப நல்லா கிழக்கு வெளுத்து போச்சுங்க. நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல நாய் சல்லு சல்லுன்னு குலைச்சதுங்க. என்னடான்னு பார்த்தேன், நம்ம மான நாக்கிரமவன் பொன்முடிங்க ஏசமா. யாரு? பொன்முடியா? ஆமாங்க ஏஜமா, அவரே தான். இந்த பாருங்க, இது நம்ம கொல்ல வாசப்படிக்கு கிட்ட கிடந்ததுங்க. அவன் ஏன் இங்க வந்தான்? அதுதானே தெரியல ஏஜமா. அஞ்சி, கேட்டியா சேதி? என்னங்க? உங்க அண்ணனும் நாமும் நீரும் நெருப்புமா இருக்கோம். பொன்முடி ராத்திரில நம்ம வீட்டு பக்கம் வந்து சுத்தி கால் போடுறானா? எதற்கு? அவன் வரமாட்டானே. பார்த்தது யார்? யார் சொன்னான்னு? இன்னைக்கு காலையில் கூட வந்தானா? இதெல்லாம் நமக்கு நல்லதில்ல. நான் தான் கோபக்காரன்னு தெரியுமா இல்லையா? தெரியும். இனிமே பூங்கோதைய கட்டு காவல்ல வைக்கணும். வெளியில தலை நீட்ட விடக்கூடாது. நீ வெளியில போனா கூட உள்ள தள்ளி கதவை பூட்டிட்டு போ, தெரிஞ்சுதா? சரி. தனி வெட்டணும் எப்படி வெட்ட முடியும்? நீ சொல்ல போனாலும் சொல்ல போனாங்க. தனி வெட்ட தான் கையை வெட்டிக்கிறாங்க. என்ன பண்ண? நீ சொல்ல போனாலும் முதல்ல நீ கோவம் வருது. நீ சொல்லாமல் இருக்க முடியல. எப்படி தனி வெட்டது? தனி வெட்டணும் கத்தி வச்சுக்கிறாங்க. என்னங்க நம்ம கேட்க வந்து ஆடுறவன் ஆட்டை விட்டு திங்கடிக்கிறவன் யாருடாப்ப மரத்து மேல ஏறி தலைய ஒடிக்கிறவன்? எவன்டா மரத்து மேல தழை உடைப்பான்? அது எதுக்கு சொந்தக்காரன் தான் அப்படி செய்வான். எவன்டா ஆட்டை விட்டு திங்கடிப்பான்? அது எதுக்கு சொந்தக்காரன் தான்டா செய்வான். ஏண்டா குறும்பாடா உனக்கு? இல்லடா வெள்ளாடு. குண்டலா பண்ற? இருடா வர இருக்கிறேன்டா. பாடா புலிகுட்டி. என்னடா அநியாயம்? கரியாம் புத்தெடுக்க கரிநாகம் குடியேறின கதையா எல்லாம் இருக்குது. டேய், ஆட்டு மேல கைய வச்சுனா வெட்டி விடுவோம். வெட்டி வெட்டுறா, குழம்பு வச்சு சாப்பிடுற. அதுக்கெல்லாம் அஞ்சிர புள்ளி இந்த வைரம் இல்லடா. இருடாங்க ஒப்பா மவனே, உன் ஆட்டை தீத்து கட்டுறேன். ஆட்டு மேல கைய வச்ச நறுக்க முடிவேன். நறுக்கு ஏது? உங்க யசமானா பொட்டியா சொத்த விலை பேசுறாருன்னா நீ அதுக்கு மேல போறிய. என்னடா முட்டாள்தனமா பேசுற? அட சீ நாயா, முட்டாளு. என்னடா அது? அடிச்சு விடுறியா? என் கை தூப்பறிக்கப்படுமா? ஒரே பிரியா மிரட்டுறியா? அது அது அந்த பாரு மச்சான், அந்த ஆட்டுகளுக்கு இருக்கிற புத்தி கூட நமக்கு இல்லையே. நம்ம தான் சண்டை போட்டுக்கிட்டு பேசாம கொள்ளாம இருக்கிறோம். அது எவ்வளவு ஒத்துமையா வகுத்தரப்புது பாத்தியா? ஆமா ஆமா. நம்மளும் தான் சண்டை போட்டுக்கிட்டு பேசாம கொள்ளாம இருந்தோம். என்னத்த கண்டோம்? நெசம்னா? ஆமா, இப்ப நான் உடைச்சு போட்ட தவையை தானே ரெண்டு கவலைப்படாத மச்சான், என் பங்குக்கு நான் உடைச்சு போடுறேன்டா. புலிக்குட்டி என்ன வாய்தா புள்ளியா இருக்கா?
காதல் மொழி பாவாய் கனவோ நம் வாழ்வு காதல் மொழி பாவாய் கனவோ நம் வாழ்வு கண்ணமுயினி உயிர் நான் தரியேன் கண்ணமுயினி உயிர் நான் தரியேன் நாதம் இல்லாத யாழ் போலுமானே நானே உன் பிரிவால் காதலி என்னாளினே ஒன்றாகி இணையாய் முன் போலவே நாம் சேர்ந்திடுவோமோ என்னமுதே வானிலே தோன்றும் பாதவன் போதே காதலரே உம்மை காண்பதந்தோ. இன்னுமா உடுத்திக்கல? குமரகுருபர தர்சனத்துக்கு போக வேண்டாமா? நேரம் ஆச்சு, புறப்படு. தென்னாடுடைய சிவனே போற்றி. சிவநேச செல்வர்களே, மெய் அன்பர்களே, நீங்கள் எனக்களிக்கும் உபசாரமும் வரவேற்பும் சைவத்திற்களிப்பவையாகும். அன்பே சிவம் என்ற அறநெறியை அடிப்படையாக கொண்டது நம் சைவ சமயம். சைவ சமயம் மிக தொன்மையானது. ஆனால் அதனினும் தொன்மையானது நமது தாய்மொழியான இன்பத்தமிழ். உயிர் குலத்தின் முதல் மழலை பேச்சும் உலகம் கண்ட முதல் இயற்கை மொழியும் தமிழே ஆகும். தமிழிலே காணுகின்றேன் என் தலைவனை. தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொகையின் பயனே என் பரமன். திருவருட்செல்வர்களே, 3 கடல் சூழ்ந்தது, மூவேந்தர் ஆண்டது, முத்தமிழ் முழங்குவது நம் தமிழ்நாடு. அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலையும் வகுத்துரைத்த வள்ளுவனை ஈன்றது நம் தமிழ்நாடு. கலைஞர்களை கௌரவித்து கலைவளம் பெற்றதும் தமிழ்நாடு. எவ்வுயிரும் பராபரன் சன்னதி, இலங்கும் உயிர் உடல் அனைத்தும் ஈசன் கோவில் என்ற பரந்த நெறி தமிழனுக்கு உரியது. மெய்யன்பர்களே, நமது நாடு சமயம், மொழி, கலை, நாகரிகம் இவற்றின் பெருமைகளை அகில ஊனமும் அறிய வேண்டும். அதுவே எமது திருப்பணி. அதற்காகவே வடநாடு செல்கிறேன். அன்பர்களே, வாழுங்கள் சைவ வாழ்வு, போற்றுங்கள் நமது மொழியை. தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த பார்வையில் எவ்வளவு ஆவல்! கனவில் கண்டது போல ஆயிற்று. நீ இங்கே தான் இருக்கிற, உன் மனசைத்தான் மண்டபத்திலேயே விட்டுட்டு வந்துட்ட. புரிதை, அத்தானை பார்த்த பிறகு என் ஆசை மிகுந்து விட்டது. எப்படியாவது அவரை சந்திக்க வேண்டுமே. என்னடி செய்வது? கரும்பு மேல ஆசை வந்தா கடிச்சு தின்னாதான் தீரும். சரிதாண்டி, அதற்குத்தானே உன்னை வழி கேட்கிறேன். என்ன வேலை கேட்கணுமா? ஏடு இருக்குது, எழுத்தான் இருக்குது. எழுதினதை கொண்டு போய் கொடுக்க தானப்ப இருக்கவே இருக்கிறான். ஆனால் காவல் அதிகமாயிற்று. தானப்பன் போல் வேஷம் போட்டு விடிய காலை வர சொல்லி இதை விடு. அதுதான் தகுந்த நேரம். எப்படி என் யோஜனை? ஆஹா, சரியான யோசனையடி. ஐயோ, நான் அத்தாலடி. போடி பரிகாசம். நான் இப்பொழுதே எழுத போகிறேன். சரி, நீ எழுது, நான் போயிட்டு வரேன்.
அன்பு வடிவான அத்தானுக்கு. பாலான பகையோடு போக வேணும், 10 ஜனம் கொண்டு கூடி வாழ வேணும். ஏழை பணக்காரர் என்னும் வேற்றுமையில்லா எல்லோரும் சுகமாக வாழ வேணும், வாழ வேணும், நல்லா வாழ வேணும். வஞ்சகம் போய் சூதில்லாம வாழ வேணும். லட்சுமி தேவி வந்து பூ வாங்கிக்க. கூலிக்கு இல்லை இன்னும் எங்கும் ஏழைகளுக்கு நல்லா கூலி தந்து வேலை வாங்கும் குணமும் வேணும். பாலும் பஞ்ச நம்ம நாட்டில் சூழாதிருக்க பதிக்கிடாம இருப்பவங்க நெல்லு தரணும், வாழ வேணும், நல்லா வாழ வேணும், வாழ வேணும், நல்லா வாழ வேணும். இந்த இதை நீ எடுத்துக்கொள். இந்த ஓலையை அவரிடம் கொடு. ஜாக்கிரதை, போய் வா. அம்மாடி, அவசரப்படுறிய? அவர் அங்க இல்லன்னா இதை யாருகிட்ட கொடுக்கறது? எப்படியாவது அவர் கையிலேயே சேர்க்க வேண்டும். சரிதானே? போய்விடு. இது என்னமா கன்னத்துல சேப்பு? அது காயம், போய் தொலைய. அதுக்கு என்கிட்ட நல்ல மருந்து இருக்குதே. ஐயோ, அப்பா அம்மா பார்த்து விட்டால் ஆபத்து. நீ போய்விடு. போறேன். அவரை எங்க சந்திக்கிறதுன்னு எல்லாம் விவரமாக எழுதிருக்கு. போதானப்பா, அவருக்கு தெரியும். அம்மாடி, பூவு இந்த வயசுல இப்படி பயப்படுத? அபூர்வமான முத்து. ஏதோ கொஞ்சம் விலையை குறைச்சுங்க. விலையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி வேற எங்கும் கிடைக்காது. அதனால தானங்க நம்ம கடைக்கு நான் வர்றது. வேற கடைகளுக்கு போக தெரியாமல. ரொம்ப சந்தோஷம். விலையை பத்தி என்ன மச்சான் கவலை? எனக்கு மனசுக்கு பிடிச்சா போதும். இந்த தம்பி அது கொடுத்துச்சு. சரி சரி போ. அத பார்த்தா பாவமா இருக்கு தம்பி. வெள்ளை நூலு மாதிரி வெளுத்தா போச்சு. எல்லாம் மருந்து கொடுத்தால் சரியாகிவிடும். அதுக்கு மனக்கவலை, அதோட நோவு. எல்லாம் சரியா இருக்கு. போய் வர்றீங்களா? வணக்கம். வணக்கம், நாங்க வர்றோம். அதுக்கு மட்டும் கவலைன்னா உனக்கு சந்தோஷமாவா இருக்கும்? சந்தோஷமா எப்படி இருக்கும்? பெற்றவர்களுக்கு நோய் என்றால் மகனுக்குத்தானே முதல் கவலை. அந்த மருந்து ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? என்ன மருந்து? முட்டாள்தனம் தெளிவதற்கு. நுணுக்க மரியாதை சனப்பனாய் இருக்கிறாயே. எல்லோரும் முன்பு குண்டான் நீர் போல கொட்டுகிறாயே. சந்தேகப்பட மாட்டார்கள்? ஆமா, மன்னிக்கணும். இரு தம்பி, வர்றேன். எங்கே போகிறாய்? உனக்கும் பூங்கோதைக்கும் ஒரு சம்பந்தம் இல்லைன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ, மட்டம், சர்வ மட்டம். உனக்கும் புத்திக்கும் தொடர்பே இல்லையா? தானப்பா, ஏனப்பா இப்படி? சற்று சும்மா இரு. நீ வேறு எதற்கு வந்து நிற்கிறாய்?
அபிஷேக செலவை கடக்கணக்கில் எழுதுறதா இல்ல வீட்டு கணக்கில் எழுதுறதா? இதை இப்பதான் வந்து கேட்க வேண்டுமா? எந்த கணக்கிலாவது எழுது போ. சும்மா இரு. ஏன் இருக்கிறாய்? அதை சொல்லிவிட்டா என்னடா சங்கடம்? தர்ம செலவுல எழுது போ. படிக்க போறியா? படி. அன்பு வடிவான அத்தான், வணக்கம். பழத்தோட்டம் அங்கே, தீரா பசிக்காரி விடத்தில் அழதுக்கம் வருகிறது நினைக்கும் தோறும். என்னை கண்காணிக்க தந்தை ஏற்பாடு செய்து விட்டார். வெளியே வருவதற்கு வழி இல்லை. அத்தான், என் நாவி உங்கள் அடைக்கலாம். நீர் மறந்தால் செத்தேன். இது உண்மை. இவ்வுலகில் உண்மையெல்லாம் சத்தான பொருளை காணேன். சாத்திரம் கூறுகின்ற பரம்பொருளே பெரியதென்பார் பெரியோர்கள். வெட்கமா இருக்குதத்தான். அவர்கள் எல்லாம் கைப்பிடித்து அணைக்கும் முத்தம் ஒன்றேனும் காணார் போலும். குளிர்புனல் ஓடையே கொதிக்கிறேன் இவ்விடத்தில். உங்கள் உறவு கிட்டாவிடில் நில்லாது என் உயிர். அத்தான், வழி என்று சொல்லுகிறேன். நம் தூதுவன் தானுப்பனை நன்றாக பாருங்கள். முக்காடும் முகத்திலே தாடி வாய்ப்பும் எப்படி? அடியாளுக்கு இன்பம் தர அவ்வேடும் கொள்வீரோ? தானப்பா, எனக்கு ஒரு உதவி வேண்டுமே. என்ன செய்யணும்? உன்னுடையது போல தாடி, மீசை, பூக்குடலை சகலமும் வேண்டும். தர முடியுமா? இவ்வளவுதானே? சாயந்தரத்துக்குள்ள பாத்துங்க. சரி, மிக்க நன்றி. இந்தா, எப்படியாவது கொண்டு வந்து விடு. கையில காசை வச்சா காரியம் தானா? சேவலுக்கும் இன்னும் என்ன தூக்கம்? ஆஹா, வேஷம் வெகு பொருத்தம். அசல் தானப்பன் மாதிரியே இருக்கிறீர்களா தான்? ஆமா. உனக்காக இந்த வேஷம் மட்டுமா? வேலனை போல் கிழவனாகவும் விஷ்ணுவை போல் வராகமாகவும் வடிவெடுப்பேனே. அத்தான், இப்பொழுது நீங்கள் வரவில்லை, என் நிலைமை என்ன ஆயிருக்குமோ? உன் கோதை, மடிந்த என் உள்ளத்திற்கு மருந்தாயிற்று உன் ஓலை. இரவு முழுதும் நெருப்பிலிட்ட புழு போல் துடித்து விட்டேன் அத்தான். இங்கென்ன வாழ்ந்துதான்? உன் கோதை, உண்ண முடியவில்லை, உறக்கம் வருவதில்லை, வியாபாரத்தில் கவனமில்லை, நினைக்கும் நினைப்பெல்லாம், பார்க்கும் பொருளெல்லாம் உன்னுருவம். அத்தான், ஈ முடித்த தேன் கூட்டை வடித்தல் போல வருத்தாதீர் என்னை. எத்தனை நாளைக்கு இப்படி இடர்படுவது? உன் கோதை, எப்படி நமது எண்ணம் முடிப்போம்? உறுதி என்னும் அகழி சூழ்ந்த அன்பு கோட்டையினுள் இருக்கும் நம் காதலை எவராலும் அசைக்க முடியாது. கண்ணே,
அயோக்கிய பயலே, என்ன ஆணவம் உனக்கு? கள்ளக்காதலா புரிகிறாய்? கபூலி பயலே, டேய் இரிஷா, இவனை பிடித்து கட்டு, இவன் தோலை உரித்து விடுகிறேன். அடி பழிகாரி, என் கண்ணத்தை குறித்து விட்டாய், என் குடும்ப மானத்தை துளைத்து விட்டாய். இதற்கு தானா நீ பெண்ணாய் பிறந்தாய்? செண்டாளி, மாமா, பூங்கோதை மனக்கு உரிமை இல்லையா எனக்கு? உரிமை உரிமை என்னையா கேட்கிறாய்? அயோக்கிய பயலே, இல்லையா? முடியாது, என்னையும் சேர்த்து கொன்று விடுங்கள். சண்டித்தனமா செய்கிறாய், குலத்து கெடுக்கும் இந்த கோடாரி காம்பே. ஐயோ, இது என்ன அநியாயம்! ஐயோ, ஐயா, அடிக்காதீர்கள். இவனை இழுத்துக் கொண்டு உள்ளே போ. பிச்சைக்காரன் நாயே, என் வீட்டில் உடைய உனக்கு என்னடா அவ்வளவு தைரியம்? உன்னை உயிருடன் விட போகிறதில்லை. அப்பா, அலறி மாமா, அலறி மாமா. டேய், இந்த கைதியை அவிழ்த்து வெளியே தள்ளு. மானங்கட்டவனே, செல்வம் வளர்த்த புள்ள குட்டி இல்லாம சீரழியணுமா? ஐயோ, சுட்ட கத்திரிக்காட்டுமா உடம்பெல்லாம் கண்ணி போச்சா? ஐயோ, எனக்காக வந்தவர் அத்தான். பொன்னான மேனியில் அடியேற்று புழு போல் துடித்தாரு. அவர் நிலை என்னவோ, இவ்வளவுக்கும் காரணம் நான் தானே அம்மா. பூங்கோதை, ஏம்மா இப்படி பெணாத்துற? அப்பா குணம்தான் உனக்கு தெரியுமே, அதுக்கு தகுந்தா போலதானே நடந்துக்கணும். அவன் உன்னை மறந்தானோ இல்லையோ, நீ அவனை கட்டாயமா மறக்கத்தான் வேணும். அம்மா, நான் மறக்க முயன்றாலும் முடியவில்லையே. கனவிலும் நனவிலும் அத்தா என் கண் முன்பே நிற்கிறாரு. நம்ம குடும்பத்தை பிடிச்ச பீட இன்றோடு ஒழிந்து. எதை சொல்றீங்க? வடக்குனாலே சாக்காடுன்னு தான் அர்த்தம். அதுல இந்த பய உங்க அண்ணன் பழுத்தவன் உருப்படவா போறான், ஒழிஞ்சான் சனியன். ஏன் உனக்கு வருத்தமா இருக்குதா? பூங்கோதைக்கு பெரிய எடுத்து பையனா பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு விடலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? உங்கள் இஷ்டம். மனப்பூர்வமா தானே சொல்றேன். எனக்கென்று ஒரு மனமா அபிப்பிராயமா வேணுமா? அதான் சரி. இத பாரு பூங்கோதை, நான் சொல்றவனை தான் கட்டிக்கணும். இந்த வீண் பிடிவாதமெல்லாம் என்னிடம் செல்லாதுன்னு சொல்லிவிடு. ஆகட்டும். பிரேமரூபா, நான் உன்னை பிரிந்தே ஏங்கவோ, மாசோகமானே அழாதுக்கமே கொண்டே மனம் ஏங்கவோ, சதா உன்னையே நானே என்
போதெல்லாம் சுவையேறும் நல்வுடம்பு, விட்ட போது இன்ப வரி எடுக்கும் காதல் மேயில் கட்டி வைத்தடித்த உன்னை இதுதான். என் காலமோ மாறாமே காதலே பொய்யானதோ, என் காலமோ மாறானம் காதலே பொய்யானதோ என்று நாம் பாருயிரே இனியும் ஒன்றாய் சேருவதோ, என்று நாருயிரே இனியும் ஒன்றாய் சேருவதோ, என் காலமோ மாறானம் காதலே பொய்யானதோ. வெண்ணிலா தன்னிலே நான் முகம் கண்டுனை நினைந்து வாடுறேன், கண்ணே உள் நண்பை எண்ணியே ஆவல் மீறுதே, ஆவல் மீறுதே. விண்ணிலே தான் திரியும் கார் பறவை பாடும், விண்ணிலே தான் திரியும் கார் பறவை பாடும். இன்னிசையிலே உன் சொல்கின்றோம் இங்கே நான் காணுகிறேன், இன்னிசையிலே உன் சொல்கின்றோம் இங்கே நான் காணுகிறேன். என் உயிர் காதலி உன் பிரிவினாலே வாடுகிறேன், என் காலமோ என்னாளில் என் முன்னே உந்தன் கொண்டு மெய்யின்பம் கொள்வேனோ, உன்னாலே உணும் மறந்தேன் தூக்கம் இழந்தேன், ஓ உன்னாலே உணும் மறந்தேன் தூக்கம் இழந்தேன். என்றே காண்பேனோ, என்றே காண்பேனோ. கிழக்க விளக்கு வச்சு புறப்படுங்க, பொதியாச்சுக்கு நாளையாச்சு கிளம்புங்க கிளம்புங்க. பொன்முடி புறப்படு புறப்படு, நேரமாகல. தமிழ்நாட்டிலே சிந்தையில் வாழ்த்தியே செல்வோம் செல்வோம் டில்லி செல்லுவோம், புகழ் ஓங்கிடவே நம் புகழ் ஓங்கிடவே பார்மீது நாளெல்லாம் வாணிபம் செய்தே, புகழ் ஓங்கிடவே நம் புகழ் ஓங்கிடவே பார்மீது நாளெல்லாம் வாணிபம் செய்தே, செல்வமும் தேடவே நெஞ்சுரமாகவே செல்லுவோம் செல்லுவோம் டில்லி செல்லுவோம், செல்லுவோம் செல்லுவோம் டில்லி செல்லுவோம். ஊத்தி கொடுடா இருஷா. சாப்பிடுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், வெக்கப்படக்கூடாது. சாப்பிடணும். பரவாயில்ல சாப்பிடுங்க. சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். பானகம் தானுங்க. இருஷா வெத்தலை பாக்கத்தை எடுத்து வை. போடுங்க. இந்தாங்க போடுங்க. வெத்தலை போடுங்க. போடுறேன் போடுறேன். என்னங்க பொண்ணை பாத்தீங்களா? மனசுக்கு பிடிச்சிருக்கா? அதுக்கு என்னங்க மனம் போல இருக்கு. மாப்பிள்ளை மகா சமர்த்தனுங்க. என் திரண்ட சொத்துக்கு இவன் தான் ராஜா. அப்படியா? 7 கட்டு வீடு, ஏன்னு கேட்க ஆளு அம்பு ஏராளம். ஓஹோ, அவ்வளவுக்கும் ஏக புதல்வனா பிறந்திருக்கான். கர்ண மகாராஜா மாதிரி கம்பீர புருஷன். ஓஹோ, பையன் ஏன் மாதிரி இல்லைன்னு பாக்குறீங்களா? எல்லாம் அவங்க அம்மா மாதிரி. சரிதான். இல்ல இல்ல எங்க தாத்தா மாதிரி. ஏப்பா அதுக்குள்ள நான் யாருன்னு சொன்னீங்க? பொண்ணு வெக்கப்பட்டுட்டு ஓடுது பாருங்க. அட அசடு, உங்க அத்தையடா. பொண்ணோட அம்மாவா? ஏ தம்பி பரிகாசமா பேசாத. மாமா ஏதாவது வித்தியாசமா நினைச்சுக்க போறாரு. மாப்பிள வெக்கப்படாம பேசுறாரு. ரொம்ப வெள்ள மனசு. பூங்கோதை, நீ அழுது என்ன ஆக போகுது? அம்மா, அழகு ததும்பும் என் ஆசை அத்தான் எங்க? இந்த அனுமார் எங்கம்மா? அப்பாவிடம் சொல்லி இந்த அநியாயத்திற்கு அணை போட மாட்டீர்களா? என்ன என்ன செய்ய சொல்ற?
எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். விதி எது விதி? கண்களை திறந்து கொண்டு கிணற்றில் விழுவதா விதி? களங்கமற்ற எங்கள் காதலை பிளந்து காசுக்காக ஒரு கபோதி என் கணவராக திட்டம் தீட்டுவதா விதி? பெண்ணுலகம் சபிக்கும் அம்மா. என்னக்கா புது சம்பந்தம் பூங்கோதைக்கு பிடிக்கலையா? வாடியம்மா புனித, நீயாவது கொஞ்சம் புத்தி சொல்லு. அழுதுகிட்டே இருக்கா. பூங்கோத, கண்ணீர் வடிச்ச கவலை தீந்துடுமா? புனிதை, ஒரு துளி விஷம் என் கவலையை தீர்த்து விடும். சேச்சே, புத்தி இல்லாதவ தான் தற்கொலை பண்ணிக்குவா. பின்ன என்ன? அத்தானுக்காக தாங்கிய இந்த உடலை என் அப்பா வேற யாருக்கும் விலை பேச மாட்டார் அல்லவா? சாவில் தாண்டி எனக்கு சாந்தி. எங்க அந்த உதவியை செய்ய மாட்டாயா? அடட, பேசாம இரு பூங்கோத. நீ சாக வேண்டியதே இல்ல. சந்தோஷமா இருக்க நான் வழி செய்யறேன். எப்படி அடி? எப்படியோ இந்த கல்யாணம் நடக்காம செய்ய வேண்டியது என் பொறுப்பு. நீ வருத்தப்படாம இரு. என் இருண்ட வாழ்க்கைக்கு அணையா விளக்கடி. நீ தைரியமா இரு. அப்புறமா நான் வர்றேன். வரட்டுமா? ரொம்ப பிடிச்சு போயிருக்கேன். ஆமா 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 ஆமா, பிடிச்சி ரொம்ப நாளாச்சு. மாப்பிள என்ன படிச்சிருக்காரு? ஓ, ஹரிஹோம் நமத்து சித்தம் ஆனா ஆவன்னா தலைகீழ தெரியுமே. திருக்குறளுக்கு அர்த்தம் எழுதலாமே. படிப்பு என்னங்க, இந்த காலத்துல பணம் தான் முக்கியம். ஆமாங்க. பணம் மட்டும் நிறைய இருந்தா படிச்ச புலவரெல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல விழுந்து கிடப்பாங்க. ஆமாங்க. நீங்க ஒண்ணு யோசிக்காதீங்க. 5000 வராகம் தர்றேன் உங்களுக்கு பரிசம். 5000? ஆமா. அந்த பெண்ணுக்கு 10 காணி நிலம் எழுதி வைக்கிறேன். வைர தோடு, வைர மூக்குத்தி, வங்கி, வளையல், மாங்காய் மாலை அவ்வளவும் போடுறேன். நீங்க என்ன போடுறீங்க? கேட்கணுமா? என் ஆஸ்தி எல்லாம் அவங்களுக்கு தான். அவங்க சந்தோஷமா இருந்தா சரி. கல்யாணம், சங்கீதம், சதுர் கச்சேரி, போக்கு வரத்து எல்லாம் என் பொறுப்பு. நீங்க மட்டும் பெண்ணை அழைச்சிக்கிட்டு வந்துட வேண்டியது. எனக்கும் ஒரே பிள்ளை, உங்களுக்கும் ஒரே பெண்ணு. இந்த கல்யாணத்தை பிரமாணமா நடத்தி காட்டணுங்கிறது என்னுடைய நோக்கம். உங்க சம்பந்தம் கிடைக்கணும்னா நான் என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும்? அப்போ வருகிற வெள்ளிக்கிழமை முகூர்த்த உலை எழுதிவிடுவோம். அப்ப நான் போயிட்டு வெள்ளிக்கிழமை என்னைக்கு வந்து சேர்றேன். நான் போயிட்டு வரட்டுங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். நானே போயிட்டுங்களா? நீ எப்ப பார்த்தாலும் இப்படி துக்கமாவே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. புனித, வேற நான் என்னடி செய்யட்டும்? அத்தான் இதைத்தானே எனக்கு வைத்து போய்விட்டான். அவர் மேல் தவறில்லை, வேறு எவர் மேலும் தவறில்லை. அவர் பிரிந்த பிறகும் உயிரோடு இருக்கும் என் மேல் தான் தவறு. புனித, எப்படியும் அத்தானை காண வேண்டும். இனி தாழவே மாட்டேன். அவர் கண்ணின் கருவிடையும் கட்டவிடும் செவ்வுதடும் விண்ணொலி போல் வீசும் சிரிப்பு விருந்துண்பேன். இல்லையே சாவ மறந்துண்பேன். பூங்கோத, அழுவாத. ஒண்ணு சொல்றேன், தைரியமா செவியா? அத்தானை பார்க்கத்தானே என் ஆவியை தரவும் சித்தமா இருக்கிறேன். அம்மா அப்பா எங்க? கோயிலுக்கு போயிருக்கிறார்கள். தாளையூரிலிருந்து விடிய காலம் வடக்கே ஒரு வியாபார கூட்டம் புறப்படுது. அதுல எங்க சித்தப்பா மகன் முருகனும் போறான். ரொம்ப நல்லவன். நான் சொன்னபடி கேட்பான். நீ ஆம்பளை உடைய போட்டுக்க, யாருக்கும் தெரியாமல் இருக்கும். நீ அவனோடு புறப்பட்டு போனால் எப்படியாவது பொன்முடியை கண்டுபிடிச்சிடலாம். திசையறியாமல் தவிக்கும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கை காட்டினாய். பெற்றோர்கள் தேடி வந்தால் என்னடி செய்வது? இதுதானே பிரமாதம். செத்து போறதாக ஒரு ஓலை எழுதி வச்சுட்டா அவங்க குளம் குட்டியை தேடத்தோட சரி. சரி புனிதை, அப்படியே செய்கிறேன். நான் இப்பவே போய் முருகனிடம் சொல்லி ஏற்பாடு செய்யறேன். விடிய காலம் புறப்பட தயாரா இரு. தயாரா இருக்கிறேன் புனிதை. நீ நம்பிக்கொண்டே இருப்பேன். கட்டாயம் தயாரா இரு.
தமிழ்நாட்டிலே சிந்தையில் வாழ்க்கையே செல்வோம் செல்வோம் டில்லி செல்லுவோம் புகழ் ஓங்கிடவே நம் புகழ் ஓங்கிடவே பாரீர் நாளெல்லாம் வாணிபம் செய்தே புகழ் ஓங்கிடவே நம் புகழ் ஓங்கிடவே பாரீர் நாளெல்லாம் வாணிபம் செய்தே செல்வமும் தேடவே நெஞ்சுரமாகவே செல்லுவோம் செல்லுவோம் டில்லி செல்லுவோம் 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 டில்லி செல்லுவோம். என்னங்க பூங்கோதையை காண இத படிக்கல கிடந்தது என்னன்னு பாருங்க. அத்தானை தவிர வேறு யாரையும் மணக்கப் போவதில்லை. அப்பாவின் பிடிவாதமோ அதை நடைபெற விட போவதில்லை. எனவே ஷாவை தவிர வேறு வழி இல்லை என முடிவு செய்து விட்டேன். என்னை தேட வேண்டாம். ஐயோ நான் பெத்த மகளே உனக்கு இப்படியா வேணும்? ஈஷா 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 பூங்கோதையை காணும்டா. குளம் முட்டையில விழுந்துட்டாளா என்னமோ? 4 பேர் கூட்டிட்டு போய் தேடி பாடுறா. இப்படியா நடக்கணும்? ஐயா பூங்கோதையை பாத்தீங்களா? பூங்கோதையை பாத்தீங்களா? நம் ஜீவாதாரமே செல்வம் ஆகுமே நம் ஜீவாதாரமே செல்வம் ஆகுமே ஓ ஜெகம் சுகமுற நாமே செல்வம் தேடுவோம் செல்வம் தேடுவோம் ஜெகம் சுகமுற நாமே செல்வம் தேடுவோம் செல்வம் தேடுவோம் நம் ஜீவாதாரமே செல்வம் ஆகுமே ஓ நேரிய முறையில் பொருளினை சேர்த்து ஈகையில் உயர்ந்தே வாழுவோம் ஈகையில் உயர்ந்தே நாம் நேரிய முறையில் பொருளினை சேர்த்து ஈகையில் உயர்ந்தே வாழுவோம் ஈகையில் உயர்ந்தே நாம் செல்வமில்லாத பாதையில் என்றும் செழிப்பது உண்டோ வாழ்விலே செழிப்பது உண்டோ தான் செல்வமில்லாத பாரினில் என்றும் செழிப்பதும் உண்டோ வாழ்விலே செழிப்பதும் உண்டோ தான் சீருடன் வாழ்வில் வளமே காண என்னாலும் உழைப்போம் நாம் சீருடன் வாழ்வில் வளமே காண என்னாலும் உழைப்போம் நாம் வேறுடன் வறுமை நோயுமே நீங்க மென்மேலும் உழைப்போம் நாம் வேறுடன் வறுமை நோயுமே நீங்க மென்மேலும் உழைப்போம் நாம் நம் ஜீவாதாரமே செல்வம் ஆகுமே நம் ஜீவாதாரமே செல்வம் ஆகுமே ஓ ஜெகம் சுகமுற நாமே செல்வம் தேடுவோம் செல்வம் தேடுவோம் ஜெகம் சுகமுற நாமே செல்வம் தேடுவோம் செல்வம் தேடுவோம் நம் ஜீவாதாரமே செல்வம் ஆகுமே ஓ जय ओंकार स्वरूप कपाल भैरवी जय भवानी जय सांभवी त्रिशूरी नीली सकल भुवन रक्षकी जय मातंगी महिषासुरमर्दनी सकल लोक माता जय 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 देवी भगवती दयनिधि अभयवरदे विमले शक्ति जय 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 देवी पारि उन्नैயும் மதியாதமையே ஓரமாக பலியும் கொடுத்து துதிப்போம் பாரி உன்னையும் மதியாதமையே ஓரமாக பலியும் கொடுத்து துதிப்போம் அமரியே பரமருடைய தேதினம் யாவும் வணங்கினும் கம்பீரி அரும் சமரிக்கே மகா பயங்கரி ஜெகதமணி ஜெய 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 காளி ஜெய 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 காளி
பொன்னும் பொருளும் நிறைஞ்ச ஒரு பெரிய வியாபார கூட்டம் தமிழ்நாட்டில இருந்து வந்துகிட்டே இருக்குதுங்க. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு ஒண்ணுமே தோடலை. இந்த ஓடி வரத்தான் தோடிச்சு ஓடியாந்துட்டேன். ஜெய் சக்தி. சண்டி மாகாளி பைரவி, உன் கடாட்சமே கடாட்சம். குணமாக சொல்லி கேட்போமா அல்லது வேண்டாம். தென்னாட்டா தர்ம சிந்தை உள்ளவர்கள், கொடை வழங்க பிறந்தவர்கள். ஆனால் காரணம் சொல்லி கேட்க வேண்டும். நமக்கு காரணமா சொல்ல தெரியாது. கோயில் கட்டுறதா சொன்னா கொட்டி கொடுக்கறாங்க. இல்லை, யாகத்திற்கு என்று கேட்க வேண்டும். அதுதான் கௌரவம். ஏதோ நாமும் கௌரவமா கேட்போம், அவங்களும் கௌரவமா கொடுத்தா போச்சு. இல்லைன்னா இருக்கவே இருக்கு, நம்ம வழி ஆரம்பிச்சுக்குவோம். ஜெய் சக்தி. ஜெய் சக்தி. ஜெய் சக்தி. ஜெய் சக்தி. குரு மகாராஜ், நீங்க யாரு? என்ன வேணாம்? மங்களானி பவந்து, சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. தனபதிகளே, தர்ம காரியம் தர்ம காரியம். தர்மம் தானுங்களே. என்ன தர்மம்? தேவி மாகாளி பைரவி தர்மம். நாங்கள் தபஸ்விகள், யாகம் செய்ய பொருள் வேண்டும். யாகமா? எதற்கு? மகனே, மன்னவன் செங்கோல் வாழ, மனுமுறை வாழ, மன்னிய தர்மம் 4 முறை பாதத்தால் நடக்க, இன்னல்கள் தீர, வானம் மழை பொழிய, எல்லா நன்மைகளும் பெருக, 1000 பசுக்களை கொண்டு யாகம் செய்ய தர்மம் வேண்டும். இந்தா பிடி. ஏன்பா, ஏதாவது செய்வோமா? கூடவே கூடாது. இவர்களுக்கு தர்மம் செய்தால் நமக்குத்தான் பாவம் வரும். ஏனப்பா அப்படி சொல்லுகிறாய்? புண்ணியத்தின் சொரூபங்களே நாங்கள். அது உண்மை. அதனால் தான் துணிந்து பாவத்தை செய்கிறீர்கள் யாகம் என்று சொல்லிக்கொண்டு. யாகம் செய்வது பாவமா? ஜெய் சக்தி. எங்கள் பைரவி மாகாளியின் சக்தி அறிந்திருந்தால் இவ்வாறு சொல்லி இருக்க மாட்டாய். தர்மத்திற்கு மறுப்பு, புண்ணியத்திற்கு பழிப்பு. மகனே, இதற்கு பலன் என்ன தெரியுமா? நாங்கள் தென்னாட்டார், தமிழர்கள், சைவர், கொலை வேள்வியை கட்டோடு வெறுப்பவர்கள். தர்மத்தின் பெயரால் உயிர்கொலை புரிந்து ஊன் வளர்க்கும் ஒப்பாத செயலுக்கு ஒரு காலம் உதவ மாட்டோம். சிறுவனே, எங்கள் தேவி மாகாளியின் வல்மை அறிய உனக்கு காலம் போதாது. அவசரப்பட்டு சொற்களை அள்ளி வீசாதே. அநியாயத்தை கண்டிப்பது அவசரப்பட்டு பேசுவதா? போதும் உனது வேதாந்தம். வணிகர்களே, எங்களது கோரிக்கைக்கு உங்கள் பதில் என்ன? யாகத்திற்கு தர்மம் செய்ய முடியுமா முடியாதா? பொன்முடி, ஏதாவது கொடுத்து தொலைச்சிட்டு போவோமே. இது நியாயம். பெரிய மனுஷால் சொல்ல வேண்டியது. கூடவே கூடாது. நீதியான காரியங்களுக்கு நிதி கொடுக்க தமிழன் தயங்க மாட்டான். ஆனால் அக்கிரமமான செயல்களுக்கு அரைக்காசு கூட தரமாட்டான். போகலாம். என்ன அகந்தை! எவ்வளவு கௌரவமாக தானம் கேட்டோம், அதை அவர்கள் உணரவில்லையே. அன்னையே, பராசக்தி உன்னையே நிராகரித்து விட்டார்கள். நீதான் அவர்களுக்கு புத்தி கூற வேண்டும். ஜெய் சக்தி. ஜெய் சக்தி. நடத்துங்க, நடத்துங்க, அப்படியே நடத்துங்க. அந்த நேரம் ஆகுது. இந்த இடமும் ரொம்ப வசதியா தான் இருக்குது. இன்னைக்கு ராத்திரி இங்கேயே முகாம் போட்டுடலாம். வேண்டாம், நிலவு தானே, போனா அந்த கூட்டத்தோடும் சேர்ந்துக்கலாம். அப்புறம் நமக்கு பயமே இல்லை. நீங்க என்னடா புறப்பட்டதுல இருந்து அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கிற? நடந்த கலப்புல மாடெல்லாம் நுரதள்ளி போச்சு. இன்னைக்கு ராத்திரி இங்கேயே முகாம் போடுறோம். எல்லாரும் புறப்படுங்க. இறங்குங்க. தமிழ்நாட்டினை சென்னையில் வாழ்த்தியே செல்லுவோம் செல்லுவோம் டில்லி செல்லுவோம். புகழ் ஓங்கிடவே நம் புகழ் ஓங்கிடவே பார் மீது நாளெல்லாம் வாணிபம் செய்தே. புகழ் ஓங்கிடவே நம் புகழ் ஓங்கிடவே பார் மீது நாளெல்லாம் வாணிபம் செய்தே. செல்வமும் தேடவே நெஞ்சுரமாக செல்லுவோம் செல்லுவோம்.
அநீதியாக கொள்ளையடிக்கும் கயவர்களே, விடுங்கள் என்னை. இத்தனை நாளாச்சு இன்னும் கிடைக்கலையே. என் பொண்ணு உயிரோடவா இருக்க போகுது. கண்ணாட்டம் ஒண்ணு வளர்த்தேன், அதோட இஷ்டப்படி நடக்காம இப்படி வந்துட்டது. மஞ்சி, இந்த மாதிரி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நமக்கு சொத்து இருந்து என்ன, சுகம் இருந்து என்ன, வீடு வாசல் அனுபவிக்க யாரு? உங்க முரட்டுத்தனத்தால நம்ம குடும்பம் நாசமா போச்சு. நான் என்னடி செய்யட்டும்? இன்னும் என்னத்த செய்யணும்? பூவும் மிஞ்சியமா பூத்து குலுங்கும்னு இருந்து என் எண்ணத்துல மண்ணை போட்டீங்களே. நான் என்ன செய்வேன்? முன்கோபத்தினாலே முழு மூடன் ஆயிட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்ன உங்க மனசு இப்படி மாறி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். விரோதத்தை பெருசா நினைச்சீங்க, அதனால தாண்டியம்மா என் குடும்பம் இந்த கதிக்கு வந்தது. வெட்டி விட்டு கட்டிட்டு எழுது என்னங்க பண்றது? ஒண்ணு சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களே? கோவமாவது மண்ணாவது சொல்லம்மா. இப்பவும் ஒண்ணும் முடிஞ்சு போல. அண்ணன் மனசு வச்சா எல்லாம் சரியா போயிடும். புனித, என் தங்கம்ல உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டு போனாளா? சொல்லம்மா. சொல்லம்மா, இப்பவே செய்யறேன். பதறாதீங்க. நீங்க தேடாம இருக்கணும்னு செத்து போறதாக ஓலை எழுதி வச்சுட்டு மறுபடியும் போன வியாபார கூட்டத்தோட சேர்ந்து பொன்முடியிடம் போயிட்டா. அப்படியா? தங்கச்சி, நீ நல்லா இருக்கணும் தங்கச்சி. எதமா அவங்க 2 பேரும் புருஷ மஞ்சாதியாகவே பிறந்தவங்க. அவங்கள நம்ம பிரிச்சு வைக்கிறோம் தான் நடக்கிற காரியமா? ஆமாமா, உண்மை காதலின் சக்தியை உணராத மடையன்னா இவ்வளவு ஆசையோடு அவனை தேடிக்கிட்டு வடநாடு போறவளை நாம எப்படி பிரிச்சு வைக்க முடியும்? என்னங்க, பொன்முடியிட்ட இருந்து அண்ணனுக்கு ஏதாவது சேதி வந்திருக்கும். நம்ம போனா தெரிஞ்சுக்கலாம். புறப்படுங்க, போய் கேட்போம். மறுபடியும் எப்படி கால் வரும்? எந்த முகத்தை கொண்டு நான் போறது? அப்படி என்ன அங்க வெட்டுப்பழி குத்துப்பழி நடந்துட்டது? அண்ணன் அப்படி ஒண்ணும் மனசுல வச்சுக்க மாட்டாரு. புறப்படுங்க, வாங்க வாங்க போகலாம். ஆமண்ண, நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லன்னு போவாது. என்னைக்கு இருந்தாலும் நீங்க ஒன்னா சிரமம் இருக்க போறது இல்ல. புறப்படுங்க அண்ணா. ஆமாங்க எஜமா, பழைய பகையெல்லாம் மறந்துடுங்க. எங்க சின்னம்மா குழந்தை குஞ்சோட நல்லா வாழணும். என் கண்ணால பாக்கணும் எஜமா. புறப்படுங்க. சரி, போலாம் வாங்க. பொன்முடி போனதுல இருந்து வீடு விரிச்சோன்னு போயிடுச்சு. ஆமா, நீ ஒரு 4-5 புள்ள குட்டிகளை பெத்திருந்தா வீடு கலகலப்பா இருக்கும். நீ பெத்தது ஒண்ணுதானே? ஆமா, ஒண்ணு இருந்தே அது மனசு போல செய்ய முடியல. அவன் போகும்போது பூங்கோதை அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். அந்த நம்பிக்கையில தான் அவன் போயிருக்கிறான். அதுக்கு என்ன செய்யறது? அவதான் போன இடமே தெரியலையே. யசுமா, யசுமா, மாப்பிள்ளை நாய்க்கு வர்றாங்க வர்றாங்க. நிஜமாவா? ஆமா. அண்ணா, வாமா. அண்ணே, மாமண்ணா, மச்சான் வாங்க. வஞ்சி அண்ணா, பூங்கோதை செத்து போயிட்டான்னு இருந்தா பொன்முடியை தேடிட்டு வடக்க போயிருக்கலாம். அப்படியா? ஆமா, புனித சொன்னான். அப்ப உண்மையாதான் இருக்கும். அப்படித்தானே நடக்கும். சின்னஞ்சிறுசுல இருந்து அவனுக்கு தாவோ அவளுக்கு தாவேன்னு சேர்த்து வளர்த்தோம். அன்னைக்கு போட்டு முடிச்சு அவுக்கிறதுன்னா நம்மால முடியுங்களா? அனுப்பும் போதே முடிச்சு போட்டு தானங்களா அனுப்புறான் அந்த கொசவன். எது எது எந்தெந்த காலத்துல எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படித்தானே நடக்கும். ஏதோ போராத காலம் இப்படி எல்லாம் ஆயிப்போச்சு. அதையெல்லாம் நினைச்சு இப்ப என்ன ஆகணும்னு மேற்கொண்டு நடக்க வேண்டிய விஷயத்தை கவனிப்பான். ஏமாண்ணா, உன்னுடையிடமிருந்து ஏதாவது தகவல் வந்ததா? ஒண்ணும் வரலையே. அப்போ இப்ப நம்ம முதல்ல செய்ய வேண்டிய காரியம், நமக்குள்ள இருந்த விரோதம் ஒழிந்து போச்சு. நீங்க 2 பேரும் புறப்பட்டு வந்தா கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு ஆள் மூலமா சேதி சொல்லி அனுப்பணும். அப்படியானா இப்பவே 2 ஆளை பிடிச்சு அனுப்புங்க. நாங்க போறோம் ஏஜமா. ஏமாச்சான், பின்ன இதை விட வேற நமக்கு எந்த வேலை பெருச்சு? அதான் சரி, இவர்களுக்கு வழியும் தெரியும். நீங்கள் இருவரும் குதிரைகளை ஏற்பாடு செய்து கொண்டு இப்பொழுதே கிளம்புங்கள். சரிங்க.
அடி நீ இங்க தனியா இப்படி ஓடியார? அண்ணா என்னப்பா, எங்களை ஒரு பெரிய கொள்ளை கூட்டம் கணாய் பக்கத்துல வழி மறிச்சு கொள்ளை அடிச்சிட்டு மானநாயக்கர் மகன் பொன்முடியும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. யார்? பொன்முடியா? என்ன யோசனை? ஏன் தயக்கம்? வாணிபத்திற்கு வந்த இடத்தில் வஞ்சகத்திற்கு தலை வணங்கினான் தமிழன். வரலாற்றிலே இல்லாத களங்கம். யோசிப்பதற்கு கூடவா நேரம் இருக்கிறது? புறப்படுங்கள். ஏன் இருக்கிறீர்கள்? இன்னுமா உங்கள் இதயம் துடிக்கவில்லை? இன்னுமா உங்கள் ரத்தம் சூடரவில்லை? சாக பயந்தவனா தமிழன் அல்லது சமணக்கு அஞ்சுபவனா தமிழன்? மானம் ஒன்றையும் மதித்து வாழ்பவன் தமிழன் என்பது உண்மையானால் அந்த மதோன்மத்தர்களின் மண்டைகளை பிளக்க இப்போது கிளம்புங்கள். அப்பேயர்களின் பிணங்கள் ரத்தாத்திரம் மிதக்க வேண்டும். புறப்படுங்கள், புறப்படுங்கள். வாருங்கள், புறப்படுங்கள். வாங்க வாங்க, பொன்முடிக்கு ஆபத்தில் போய் காப்பாற்றணும். ஜெய் சக்தி, ஜெய் சக்தி, ஜெய் காளி. கபாலிக சிரேஷ்டர்களே, நமது தர்மம் தெய்வீகமானது. நமது பக்தியும் வைராக்கியமும் பரிசுத்தமானவை. நமது சாஸ்திரம் மோட்ச சாம்ராஜ்ய வழிகாட்டி. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் அன்னை பராசக்திக்காக, அவளுடைய பாதார விந்தங்களுக்காக. அதை இகழ்ந்து விட்டான் இந்த பாவி. அற்ப சிறுவனே, மாகாளியை பார், என் மாதாவை பார், அண்டங்களை ரட்சிக்கும் மகேஸ்வரியை பார். உன் ஆவி பிரியும் நேரத்திலாவது நீ செய்த அபச்சாரங்களுக்கு அவளிடம் மன்னிப்பு கேள். மன்னிப்பு? மனித வேட்டையாடும் உன்னை பார்த்து மகிழ்ந்திருக்கும் மாகாளியிடம் மன்னிப்பு? உன் அகோர ஆட்டங்களை அடக்க வகையற்று மௌனம் சாதிக்கும் இந்த மாதாவிடம் மன்னிப்பு? அதுவும் மண்டை கொழுப்பேறிய உன் ஆணைக்கு கட்டுப்பட்டு மன்னிப்பு? தமிழன் சரித்திரத்திலே கிடையாது. ஆணையம் விளக்கில் ஜோதி, சாகும் நேரத்தில் வீரம். அதுதான் தமிழனை விட்டு நீங்காத தனிப்பண்பு. அந்த பண்புதான் உன்னை பலிபீடத்திற்கு இழுத்து வந்திருக்கிறது. வாய் வீரம் பேசி வாழ்முனையில் நிற்கும் வாலிபனே, யாகத்திற்கு பொருள் தர முடியாது என்று புயல் வேகத்தில் முழக்கினாயே, இப்போது அந்த முழக்கம் எங்கே? எங்கே அந்த முழக்கம்? எங்கேடா அந்த முழக்கம்? அந்த முழக்கம் இமயத்தின் எல்லையிலே, குமரிமுனையிலே, விந்தியத்தின் விளிம்பிலே எங்கெங்கு தமிழன் இருக்கிறானோ அங்கெல்லாம் அந்த முழக்கம். முடிவில்லாத முழக்கம். தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர் என்று தெரிவிக்கும் முழக்கம். பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று அறிவிக்கும் முழக்கம். போதுமடா உன் பெருமை. தோல்வியால் துவண்டு தேவியின் பசியை தீர்க்க வந்து நிற்கும் ஆட்டுக்குட்டியே, உன்னை அடிமை கொண்ட வெற்றி வீரன் நான். தலைவணங்கு எனக்கு. தோளில் வலிவும் நெஞ்சில் வீரமும் நேர்மையில் நாட்டமும் இல்லாத கோழை, போர்முறை தெரியாத புல்லன், உனக்கு நான் தலை வணங்குவதா? மண்மேட்டுக்கு மலை மரியாதை செலுத்துவதா? பூனைக்கு புலி பூஜை செய்வதா? சிங்கத்தை மறைந்திருந்து தாக்கி சிரித்து மகிழும் சிறு நரியே கேள், அழுகி போன உன் பிணத்தை எங்கள் தமிழ்நாட்டு புழு கூட தீண்டாது. நாக்கு திமிர் பிடித்து குறைக்கும் நாய்க்குட்டியே, எதற்கும் திறமை எள்ளளவும் இல்லாத எலி குஞ்சே, அகம்பாவத்தால் கனத்து போன உன் ஹிருதயத்தை பிளந்து அம்பாளுக்கு படைக்கிறேன் பா. ஜெய் சக்தி, ஜெய் சக்தி.
பன்னீரால் கழுவி பூஜிப்பதை விட இந்த பாவிகள் உன்னை ரத்தத்தால் அபிஷேகிப்பதைத்தான் நீ ஏற்றுக்கொள்கிறாயா? ஆசக்தி அல்லவா? பாவங்களை அழிக்க வந்த அன்னை பார்வதி அல்லவா நீ? துஷ்டர்களின் தலைகளை மாலையாய் அணிந்த துர்காதேவி அல்லவா நீ? இந்த துரோகிகள் சுற்றிவிடும் பம்பரம் தானா நீ? ஏன் பேசாமல் இருக்கிறாய்? உன் பெயரை சொல்லி உயிர் கொலை புரியும் இவர்களை இன்னுமேல் ஒழிக்காமல் இருக்கிறாய்.
பூங்கோதை 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 என்னை பார் பூங்கோதை அத்தானிப்பா நானே தான் பூங்கோதை நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன இது? பெரிய கொள்ள கூட்டம் மாதிரி தெரியுதுங்க. பல்லக்கை இறக்குங்க. குமரகுருபரர் குமரகுருபரர் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள். மனிதனாக பிறந்தீர்கள், ஆனால் மனிதனாக வாழ மறந்தீர்கள். ஈகை, இரக்கம், அன்பு, சத்தியம் இவைகளின் தாயகமாயிற்றே தமிழகம். சகல நாடுகளுக்கும் அகிம்சையை பரப்பி அமரபூமி ஆயிற்றே தமிழகம். பயிர் வாடுவதைக் கண்டு சகிக்க மாட்டானே தமிழன். அன்பே சிவம் என்பது அவன் இதே கீதமாயிற்றே. அந்த தமிழனா இப்படி ரத்தவரி கொண்டு தலைவரி கோலமாய் ஆடுகிறான். தமிழா, ஏன் இப்படி? வாணிபத்திற்கு வந்தோம். இவர்கள் எங்களை வழிமறித்து வலிச்சண்டைக்கு எடுத்தார்கள். அது மட்டுமல்ல, பொன்முடைய காணிக்கு பலியிடவும் துணிந்தார்கள். பைரவா, இருசா, நீங்களா? ஆமாங்க. நாங்க உங்களை அழைச்சுக்கிட்டு போறதுக்கு தாங்க வந்தோம். இங்க எப்படி ஒரு பெண்? சுவாமி, இவள் என் மாமன் சொக்கலிங்க நாயக்கர் மகள். ஓஹோ, அப்படியா? சிறு வயதிலிருந்தே சேர்த்து வளர்க்கப்பட்டோம். பெற்றோர்களுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபம் காரணமாக பிரிக்கப்பட்டோம். பிரிவை தாழாமல் என்னை தேடி வந்து விட்டாள். பிரிக்க முடியாத இளநெஞ்சங்களை பெற்றவர்களே பிரிக்கிறார்கள். இல்ல இல்லைங்க, ஒட்ட வச்சுட்டாங்க. உங்க வீடும் அவங்க வீடும் ஒண்ணு சேர்ந்தாச்சுங்க. நாங்க உங்களை அழைச்சுக்கிட்டு போறதுக்கு தான் வந்தோம். உங்கோதை பெண்மையின் பெருமையை உலகறிய செய்து விட்டார். தமிழ் சமுதாயம் அன்பு மாளிகை, அதற்கு நீ அணையாத ஜோதியாகிவிட்ட. சுவாமி, எங்கள் சோக தொடர்கதையின் இன்ப முடிவுரை தங்கள் வருகையால் இன்னும் சுவையேறிவிட்டது. எங்களை வாழ்த்துங்கள். உங்களை வாழ்க்கை துணைவராக்கி வாழ்த்துகிறேன். போர்க்களத்திலேயே பூக்கட்டும் உங்கள் புது வாழ்வு. இப்படி வாருங்கள். வாழ்க நீங்கள் வளமெல்லாம் பெற்று. பொன்முடி, நான் டில்லியினிடம் திரும்பி நம் நாடு போகிறேன். உங்கள் பெற்றோர்களை கண்டு இங்கு நடந்த சங்கதிகளை எல்லாம் சொல்லுகிறேன். நீங்கள் மகிழ்வோடு சென்று வாணிபம் முடித்து திரும்புங்கள். அப்படியே சுவாமி. நீடூழி வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி. மெய் காதல் அரும்பு வாழ்வினிலே பூத்ததே என்றே, மெய் காதல் அரும்பு வாழ்வினிலே பூத்ததே என்றே, இந்த தென்றல் வீசி மாமணமே சேர்த்ததே என்றே, இந்த தென்றல் வீசி மாமணமே சேர்த்ததே என்றே, மணமே சேர்த்ததே என்றே. மெய் காதல் என்ற நாளும் ஜெயம் தானே திடும், ஜெயம் தானே திடும். மெய் காதல் என்ற நாளும் ஜெயம் தானே திடும், ஜெயம் தானே திடும். மிகும் துன்பம் நீக்கி இன்ப நிலை கொண்டு சேர்த்திடும், மிகும் துன்பம் நீக்கி இன்ப நிலை கொண்டு சேர்த்திடும். சுக வாழ்வு காண தூய்மையுடன் அன்பை காத்திடும், சுக வாழ்வு காண தூய்மையுடன் அன்பை காத்திடும், கனிந்த அன்பை காத்திடும். இப்பாரில் உண்மை காதல் கொண்டோ இருவர் கூடினார், ஒன்றாய் இருவர் கூடினார்.
இப்பால் உண்மை காதல் கொண்டோம் இருவர் கூடினால் ஒன்றாய் இருவர் கூடினால் இல் வாழ்க்கை சொர்க்க போகமதா என்று காணுமே இல் வாழ்க்கை சொர்க்க போகமதா என்று காணுமே இணையான இன்பம் வேறு இல்லை என்று தோணுமே இணையான இன்பம் வேறு இல்லை என்று தோணுமே புவியில் என்று தோணுமே நம் நாட்டு பெண்கள் வீர நிலையை யாரும் போற்றவே தமிழ் பண்பை காட்டவே நம் நாட்டு பெண்கள் வீர நிலையை யாரும் போற்றவே தமிழ் பண்பை காட்டவே பகை நீக்கி அன்பு துளிக்க செய்த காதல் வாட்டியே பகை நீக்கி அன்பு துளிக்க செய்த காதல் வாட்டியே சுகமாக ஒன்றாய் தில்லி சென்று நாமும் மேலுவோம் சுகமாக ஒன்றாய் தில்லி சென்று நாமும் மீளுவோம் சுகமாய் நாமும் மீளுவோம் ஏதோ தீர்க்காய்ச்சா அப்பா பொன்முடி, உங்கள் இளம் நெஞ்சத்தில் ஊறிய அன்பும் அறிவும் வயதும் அனுபவம் முதிர்ந்த எனக்கு இருந்திருந்தால் இவ்வளவு கஷ்டங்களும் நேர்ந்திருக்காது. என் வீராப்பை வளர்க்க உங்கள் காதலி கறிக்கிவிட எண்ணினேன். ஆனால் உண்மை காதலின் உன்னத சக்தி உங்களையும் ஒன்றுபடுத்தி எங்களையும் ஒன்றுபடுத்தி விட்டது. மச்சான், ஏதோ எப்படியோ அவங்க 2 பேரும் இந்த கோலத்தோட பாக்குறமே, அதுவே பெரிய பாக்கியம். மாமா, எதிர்ப்பு சில சமயங்களில் வரவேற்க வேண்டியவைகளில் ஒன்று. முள்ளுக்கு நடுவே மலர், கடலுக்கு கீழே முத்து, கஷ்டங்களுக்கு பிறகு காதல். அதை அடைவதில் தான் தனி இன்பம். ஒண்ணுன்னா ஒன்னாட்டம் தான் இருக்கணும். கெட்டிக்காரி. என் தங்கச்சி மாவளா கொக்கா அண்ணன் பின்ன ஒன்னாட்டமா? நமக்கும் தான் ஆச்சு அந்த காலத்துல கல்யாணம். நீ என்னோட பேசுறதுக்கே மாசம் 6 ஆச்சாடி. அது அந்த காலம். நீங்க வந்து அக்காவை பாத்திருக்க மாட்டீங்க, அக்கா வந்து உங்களை பாத்திருக்க மாட்டாங்க. இது இந்த காலம், இப்படித்தான் நடக்கணும். ஏமாச்சான், உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவங்களாட்டம் இருந்தா இவங்களாட்டம் இருக்கிறவங்களுக்கும் புத்தி வரும்.